سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم ألا من ظلم معاهدا أو انتقصه أو كلفه فوق طاعته أو أخذ منه شيئا بغير طيب نفسه فأنا حديده يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஏகவல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமியர்களாகிய நாம் உலகத்தினுடைய போக்குகளை, உலகத்தினுடைய நிகழ்வுகளை கவனத்தில் கொண்டு அதற்கேற்றார் போல தங்களுடைய செயல்பாடுகளை, சிந்தனைகளை பாதுகாத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மற்ற சமுதாயத்தவரை விட, மற்ற மக்களை விட அல்லாஹ் ரசூலின் மீது நம்பிக்கை கொண்ட, இஸ்லாத்தினுடைய கொள்கையை கொண்ட இஸ்லாமிய மக்களுக்கு மற்றவர்களை விட ஒரு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது என்பது இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்திய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சில விஷயங்களை உங்களிடத்திலே நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகளாவிய கண்ணோட்டத்திலே பார்க்கிற பொழுது உலகினுடைய பல நாடுகளுடைய சிந்தனைகளும், குறிப்பா நாம் வாழக்கூடிய இந்த நாட்டினுடைய மக்களுடைய சிந்தனைகளும் இஸ்லாத்தை பற்றிய தப்பான அபிப்பிராயங்களை கொண்டதாக, தவறான சிந்தனைகளை தன்னுள் வைத்துக் கொண்டதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வகையிலேயும் இஸ்லாத்தின் மீது தவறான எண்ணங்களை பிற மக்களுக்கு ஏற்படுத்துவதிலே அதற்கென்று ஒரு தனி வெப்சைட், இணையதளமே இயக்கப்படுகிறது என்பதையும் அது நாம் அறியாத ஒரு விஷயம் அல்ல. இது போன்ற சூழ்நிலைகளால் நம்முடைய சமுதாயத்தினுடைய வியாபாரம் முடக்கப்படுகிறது, ஹலால் முத்திரை உடைத்து எரியப்படுகிறது, பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாப் அவைகளெல்லாம் கேலிக்குரியதாக, மிஸ்யூஸ் பண்ணக்கூடியதாக ஆக்கப்படுகிறது. மதரசாக்களின் மீதான தப்பான எண்ணங்கள் பிற மதத்தினர்களுடைய உள்ளத்திலே பயமுறுத்தாட்டக்கூடிய எண்ணங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. பள்ளிவாசல்களை அவர்கள் தவறான ஒரு சிந்தனை கண்கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலைகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, நிலைமைகளுக்கு இடையிலே நம்முடைய வாழ்வாதாரம் அமையப்பட்டிருக்கிறது, வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் கூடுதலான பொறுப்பை பெற்றவர்களாக நம்முடைய மார்க்கம் அறிவுறுத்தியதின் அடிப்படையிலே சில விஷயங்களை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நல்ல வேளையிலே உங்களுடைய சிந்தனையிலே பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். ஏன் இஸ்லாத்துக்கு எதிரான, இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஏன் இன்று கோலோச்சி கொண்டிருக்கிறது? பல நாடுகளிலேயும் நாம் வாழக்கூடிய நாடு கூட விதிவிலக்கு இல்லாமல்
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் நம்மை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கு காரணம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி சரியாக விளங்கவில்லை என்று எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இஸ்லாத்தை பற்றிய முழுமையான அறிவு அவர்களுக்கு இருக்குமேயானால் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க, இப்படியெல்லாம் விமர்சிக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் வெறுப்புணர்வை காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே காலத்தை கழிச்சிடுறதா? அவர்கள் இஸ்லாத்தை சரியாக விளங்காத காரணத்தினால அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்றதை விட அவர்களுக்கு இஸ்லாத்தை தெரியப்படுத்தாத காரணத்தினால, விளங்க வைக்காத காரணத்துக்கு குற்றத்தை தன்பால இணைக்கணும். ஒதுங்குற மாதிரி மழுப்புறது மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி அவங்க விளங்குவாங்க? நம்ம விளக்கினா தானே விளங்குவாங்க. எப்படி தெரிவாங்க? தெரியப்படுத்தினா தானே தெரிவாங்க. நம்ம அறியப்படுத்துறதில்ல, தெரியப்படுத்துறதில்ல, விளங்கப்படுத்துறதில்ல, அதற்கான எந்த முயற்சிகளையும் செய்யறதில்லை. அவர்கள் காழ்ப்புணர்வையும் வெறுப்புணர்வையும் கக்குகிற பொழுது, உமிழ்கிற பொழுது நாம் பட்டும் படாமையும் அதற்கான வியாக்கியானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இது மனிதனுடைய சுபாவமே அதுதான். கிளாஸ்க்கு உடஞ்சிருச்சு, கண்ணாடி கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த தகவலை அந்த நிகழ்வை எப்படி சொல்லுவான் தெரியுமா? மனுஷன் கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவான். கிளாஸை நான் உடைச்சிட்டேன்னு சொல்ல மாட்டான். பிளாஸ்கை நான் உடைச்சிட்டேன், என்னப்பா சத்தம்? பிளாஸ்கை நான் உடைச்சிட்டேங்க சொல்லுவான். பிளாஸ்க் உடஞ்சிருச்சு அப்படிமா. அதுக்கு பிறகு ஒரு கேள்வியை வைக்கணும், எப்படி உடஞ்சிச்சு? நான் தான் கழுவு போதுட்டாரு. ரெண்டாவதா எந்த ஒரு குற்றத்தையும் தன்பால் இணைத்து பார்க்கக்கூடிய, அது உண்மையாக இருந்தாலும் கூட அது மனித சுபாவம். அதே மாதிரிதான் இன்னைக்கு அவர்களையே காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவர்கள் மீதே பழி சுமத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு விளங்க வைக்காத காரணத்தினால, தெரியப்படுத்தாத காரணத்தினால இஸ்லாத்தை பற்றி தப்பான அபிப்பிராயங்களை கொண்ட உள்ளங்களாக, தவறாக விளங்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய உள்ளங்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மை நிலையை ஆய்வு கண்கொண்டு நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இப்படி அவங்க விளங்க வைக்கிறதா இருந்தா அதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது. ஒண்ணு எழுத்துக்களின் மூலமாக, பேச்சுக்களின் மூலமாக, உரைகளின் வழியாக, விவாதங்களின் வழியாக, அழகான விவாதங்களின் வழியாக, இந்த மாதிரியான முறையில இஸ்லாம்னா இப்படித்தான் அப்படிங்கிறதாக விளங்க வைக்கிறதுங்கிறது ஒரு வழி. இரண்டாவது வழி என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய நெறிகளை எல்லாம், வழிமுறைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஐக்கியப்படுத்தி நடைமுறையில காட்டுறது. சொல்லாலும், செயலாலும், சிந்தனையாலும், அணுகுமுறையாலும், பழக்க வழக்கத்தாலும், நடைமுறையாலும், நடவடிக்கைகளாலும், அங்க அசைவுகளாலும் இதுதான் இஸ்லாம் அப்படிங்கிறத சொல்லாமையே செயல் ரீதியாக தெரியப்படுத்துறது, விளங்க வைக்கிறது. இப்படி ரெண்டு வழிகள் இருக்குது. இந்த ரெண்டுமே தாவா தான். சொல்லால் புரிய வைப்பது, செயலால் தெரிய வைப்பது. இந்த ரெண்டு வழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நம்மவர்கள் அதிகமான ஆர்வங்களை காட்டுறது உரைகளின் வாயிலாக மக்களுக்கு விளங்க வைக்கிறது. பாராட்டுதலுக்குரியது. வல் மௌஇதத்தில் ஹஸனா, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அழகான உபதேசமாக உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு. சொல் ரீதியாக, ஸ்பீச் ரீதியாக, உரை ரீதியாக மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய விளக்கங்களை, நிலைப்பாடுகளை தெரியப்படுத்துகிறோம். ஆனால் அதுல காட்டக்கூடிய ஆர்வத்தை அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளின் மூலமாகவும் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதிலே ஆர்வ மிகுதியாக இருந்துவிட்டு இதிலே அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என்பதையும், ஏன்னா ஒரு ஆய்வு கண்கொண்டு ஒரு பிரச்சனையை அணுக நம்ம கடமைப்பட்டிருக்கும் பொழுது அதனுடைய உண்மை நிலையை நம்ம உணர்ந்துதான் ஆகணும். அதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன், இது விஷயத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கை மூலமாக, நடைமுறையின் மூலமாக இஸ்லாத்தை நம்ம விளங்க வைக்கும் பொழுது அப்பத்தான் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய மனித நேயத்தை புரிந்து கொள்வார்கள். மனித உயிர்களை மதிக்கக்கூடிய உணர்வை இஸ்லாம் எந்த அளவுக்கு தன் சமுதாயத்தவர்களுக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள். நடைமுறை ரீதியாக இஸ்லாத்தை நம்ம காட்டும் பொழுது, ஏன்னா நம்முடைய மார்க்கம் அந்த கோணத்துல தான் நிற்கிது, அதனுடைய நிலையில தான் தன்னை காட்டுது. வமா அர்சன்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உண்மை, அகிலத்தார்களுக்கெல்லாம் அருளாக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம்.
முஸ்லிம்களுக்கு மாத்திரம் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் மட்டுமல்ல, அகிலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே நீங்கள் அருட்கொடைதான், அருள்தான் என்பதாக வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அதை ஒத்த ஹதீஸும் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸ் ஒன்று இருக்குது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உதுஉ அலல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு எதிராக நீங்க துஆ செய்யுங்க, அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்பதாக பத்வா செய்யுங்க அப்படின்னு ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வேண்டிக் கொள்கிறார். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னி லம் உபஅது லஆனா, சபிக்கக்கூடியவனாக நான் அனுப்பப்படவில்லை, வைன்னமா புஇத்து ரஹ்மத்தன், அருளாகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். சமுதாயத்தை பழித்து சபித்து அழித்து மண்ணோட மண்ணை ஆக்குறதுக்கா என் வேலை? அதுக்கு அல்லாஹ் என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். அவர்களுக்கு அருளாக நான் இருக்க வேண்டும். என்னை அல்லாஹ் அனுப்பியது, என்னுடைய வருகை, அவர்களுடனான கலந்துரையாடுதல், இவைகள் எல்லாம் அவர்களுக்கு ரஹமத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ் தஆலா ஆயத்தில் சொன்னதின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறார். அதனால இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்காக வேண்டி என்பது மட்டுமல்ல, இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் என்பவர்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, இஸ்லாத்திலே வருவதற்காக அனுமதி கேட்டு நிற்பவர்கள், எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், தயங்கிக் கொண்டிருப்பவர்கள், ஏன் வர மறுப்பவர்கள், அவர்களுக்கு கூட இஸ்லாத்தை எடுத்துக்காட்ட, இஸ்லாத்தை விளக்கி காட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கான வரவேற்பும் இஸ்லாத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வரவேற்பு தான் தாவா. அந்த வரவேற்பு என்கிற நிலைப்பாடு தான் தாவா என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா இதுக்கு நிறைய உதாரணங்களை, நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி குதைலா, அவர்களுக்கு பிறந்தவங்க அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு வர்றாங்க இஸ்லாத்தை தழுவுறதுக்கு முன்பாக குதைலா என்ற அந்த பெண்மணி. அப்போ வீட்டுக்கு வரும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி அமைச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஃபஅபத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன் தக்பல ஹதியதஹா, தனக்காக தன்னுடைய தாயார் கொண்டு வரக்கூடிய அன்பளிப்புகளை எல்லாம் மறுத்து விட்டார்கள். ஏன்னா இஸ்லாத்துக்கு வரல, மாற்று மதத்தவராக இருக்கிறாங்க. தன்னுடைய தாயார் தன் மகளுக்கு கொண்டு வந்த அன்பளிப்புகளை எல்லாம் நிராகரித்து விட்டு ஒரு துதுகிலகா பைத்தகா, தன்னுடைய வீட்டுக்குள் தாயாரை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் மறுத்து விட்டார்கள். வாங்க, உள்ள வாங்கன்னு சொல்லக்கூடாது, அன்பளிப்புகளை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஆயத்தை இறக்குறான். பிற மதத்தவர்களை நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. இணை வைக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க, அப்படி வெறுத்து ஒதுக்குவது பெரிய விஷயம் அல்ல. அது எப்படி அரவணைக்கிறது பாருங்க. பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல இஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விளக்கம் கொடுக்கிறான். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன், தன்னுடைய மார்க்கத்தினுடைய விஷயத்திலே உங்களோடு போரிடாத, வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், நீங்கள் வாழக்கூடிய இல்லங்களிலிருந்து உங்களை வெளியாற்றாத பிற மதத்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களிடத்திலே அந்த பர்ரூஹும் வத்துகுசித்து இலைஹிம், அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வது, நீதத்தோடு நடந்து கொள்வது, இவைகளே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விலக்கு செய்யவில்லை. அப்படி செயல் புரிவதை விட்டும் அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் தஆலா நீதமாக நடப்பவர்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறார் என்று 60வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றார். இந்த ஆயத்தை இறங்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க, உங்களுடைய தாயாரை வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க, அவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். இப்ப இந்த அளவுக்கு குர்ஆன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட
அவர்களை அரவணைக்க வேண்டும் என்பதிலே இவ்வளவு ஆதரவு கரம் நீட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆயத்து இறங்கியதனுடைய காரண பின்னணியை தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் விளங்க முடிகிறது. அதே போல அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன ஷுஹதா பில் கிஸ்த். ஒரு நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, நீதத்துக்காக நீங்கள் சாட்சியாளர்களாக, நீதத்துக்கு சாட்சியாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பகைமை நீதம் செய்யாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். அடாவடித்தனமான ஒரு சிந்தனையை உங்களுக்குள் ஏற்படுத்திவிட வேண்டாம். யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தின் மேல உள்ள பகைமைக்காக வேண்டி நீங்கள் தாறுமாறான ஒரு அநீதமான சிந்தனையை கொண்டு உங்களுடைய செயல்பாடு அமைந்துவிட வேண்டாம். எஅதிலு, நீதமாக நடந்து கொள்ளுங்கள். ஹுவ அக்ரபுல் தக்வா, அதுதானே இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது. வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செயல் புரியக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறார். அதே போல இஸ்லாமிய அரசு இருக்குது, அதன் கீழே மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, சிறுபான்மையினர்களாக பிற மதத்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க, வரி கட்டுறாங்க இஸ்லாமிய அரசுக்கு. அவர்கள் இந்த வரி கட்டுறாங்க பாருங்க. வரினா எல்லா நாட்டு அரசும் தன்னுடைய நாட்டு மக்களிடத்துல வரி வாங்குறது. அவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி இல்லை. அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு, பாதுகாப்புகள் உரிமைகளை எல்லாம் பேணி பாதுகாக்கிறதுக்கு அதற்கென்று ஒரு அமௌண்ட் வாங்குறது எல்லா நாடுகளிலும் உள்ளதுதான். இப்படி அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க பாருங்க. இது கட்டுவதே அவர்களுடைய உயிர்களும் உடைமைகளும் உரிமைகளும் பாதுகாப்பதற்கான ஒரு ஒப்பந்த நடவடிக்கை, ஒரு ஒப்பந்த விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு இஸ்லாமிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய மைனாரிட்டி மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய உரிமைகள் பழுதடையப்பட்டால், அவர்களுடைய உடைமைகள் பாழாக்கப்பட்டால் அல்லாஹ்விடத்திலே மறுமையில் பதில் சொல்லியாக வேண்டும் என்பது ஹதீஸாக இருக்கிறது. அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், மன் லலம முஆஹதன், ஜிம்மி காபிர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு யாராவது அநீதமளித்தால், அபின்தகஸஹு, அவர்களுடைய உரிமையை பறித்தால், அவ் கல்லபஹு ஃபௌக தாஅத்திஹி, அவர்களுடைய சக்திக்கு மீறிய பலுவை சுமையை அவர்களின் மீது திணித்தால், அவ் அகத மின்ஹு ஷைஅன் பிகைரி தீபி நஃப்ஸின், அவருடைய விருப்பம் இல்லாமையே அவருடைய பொருளை அபகரித்தால், கான ஹஜீஹு யௌமுல் கியாமா, மறுமை நாளையில அந்த காபிருக்கு சாதகமா, அந்த முஸ்லிமான அந்த நபர் பாதிப்பை ஏற்படுத்தினாரே அவருக்கு பாதகமா நான் வழக்காடுவேன், நான் வாதம் புரிவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் பிற மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஹக்குகளும் அவர்களுடைய உடைமைகளும் எந்த அளவுக்கு பேணி பாதுகாப்பதற்கு கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்க முடிகிறது. அதே போல மஸ்ஜிதே உமவி என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை விஸ்தரிப்பு செய்வதற்கு இடம் தேவைப்படுது. அப்போ வலீத் இப்னு அப்துல் மலிக் என்பவர் மன்னராக இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு, அந்த பள்ளிவாசலுடைய சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய இடம் விசாலப்படுத்துறதுக்கு தேவைப்பட்டதுனால மாற்று மதத்தவர்களிடத்துல பேரம் பேசினார். இந்த இடத்தை நீங்க கொடுத்துருங்கிற, இதுக்கு பதிலாக நீங்க வேற ஒரு நிலம் கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்க வேற இடம் கொடுக்குறோம் அப்படின்னு. அந்த பள்ளிவாசலை ஒட்டி அந்த இடத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள் தரம் மறுத்துட்டாங்க. உடனே பலவந்தமாக அந்த மன்னர் என்ன பண்ணாரு, அந்த இடங்களை எல்லாம் பிடுங்கி பள்ளிவாசலை விஸ்தரிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாரு. பள்ளிவாசலுடைய இடத்தோட இணைச்சிட்டார். உடனே பாதிக்கப்பட்ட அந்த மாற்று மதத்தவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களிடத்துல, இரண்டாவது உமர் என்று பெயர் போனவங்க, நீதத்தை நிலைநாட்டுறதில்ல, அந்த கலிஃபாவிடத்துல போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய குறுநில மன்னர் இப்படி பண்ணிட்டாங்க. உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் அந்த இடத்தை மீட்டி கொடுத்தார். அந்த மாற்று மருத்துவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கி அவரிடத்திலேயே அந்த இடத்தை ஒப்படைத்து விட வேண்டும் என்பதாக தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பினுடைய ஒரு ஆச்சரியத்தை பார்த்துவிட்டு அந்த பிற மதத்தவர்கள் அந்த இடத்தை பள்ளிவாசலுக்கே காணிக்கையாக கொடுத்து விட்டார். அப்போ இஸ்லாத்தை பற்றி அதிகமாக பேசுவது கூட பெரிய விஷயம் அல்ல.
அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை அவர்களுடைய உள்ளம் ரீதியாக ஏற்படுத்துகிறது என்பதை கடந்த கால வரலாற்றினுடைய நிகழ்வுகளுடைய உதாரணம் ஏராளமாக இருக்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீசுகளை எல்லாம் நன்கு அறிந்து தன்னுடைய ஆட்சியிலே கடைபிடித்த காரணத்தினால எத்தனையோ பேர்களுடைய உள்ளங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்ய போகும் பொழுது மதீனாவுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட வழிகாட்டுவதற்கு யாரை தேர்வு செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அப்துல்லா இப்னு உரைகத் என்பவரைத்தான் மதீனாவுக்கு செல்வதற்கு வழிகாட்டியாக தேர்வு செய்தார். காரணம் என்ன? இந்த ஒரு தொடர்பிலாவது, இந்த ஒரு சந்தர்ப்ப சமயத்தை பயன்படுத்தியாவது இஸ்லாத்தை பற்றி அவருக்கு தெரிய, இஸ்லாத்தின் மீதான ஒரு பிரியத்தை ஏற்படுத்த இதை ஒரு வாய்ப்பாக நம்ம கருத வேண்டும் என்கிற ஒரு நோக்கிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தவரை மதீனா செல்வதற்கு வழிகாட்டியாக தேர்வு செய்திருக்கிறார். இந்த அளவுக்கு பிற மதத்தவர்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பை வைத்திருக்கிறார்கள், கலந்துரையாடி இருக்கிறார்கள். காரணம், இஸ்லாத்தை பற்றி தெரிவதற்கான ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்கிற ஒரு நன்னோக்கிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செஞ்சார். அதே போல முஸ்லிம்கள் மைனாரிட்டியாக இருக்கும் பொழுதுதான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க, அனுசரித்து போனாங்க, அதனால இப்படி பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் மெஜாரிட்டியாக வந்ததுக்கு பிறகும் கூட, கை ஓங்கிய நிலையிலே அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய வட்டத்திற்குள் வந்த பிறகும் கூட பிற மதத்தவர்களை அனுசரித்து அவர்களுடைய இடத்திலே நளினமாக நடந்து கொண்டு தங்களுடைய செயல்பாடுகள் அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ஹதீஸ் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸ், ஒஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ திர்உஹு மர்ஹூனத்துன் இந்த யஹூதியின் பி 30 ஸாஅன் மின் ஷஹீரின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போகும்போது அவர்களுடைய கவசம் ஒரு சாகனுடைய கோதுமைக்காக வேண்டி ஒரு யஹூதி இடத்துல அடமானமாக வைக்கப்பட்டார். யஹூதி இடத்துல அவருடைய கவசம் அடமானமாக வைக்கப்பட்ட நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது. இந்த அளவுக்கு கடைசி காலம் வரைக்குமே பிற மதத்தவர்களிடத்துல கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். அதே போல பிற மதத்தவர்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலையும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இஸ்லாத்தினுடைய வரலாற்றுகளிலே பார்க்கிற பொழுது பேணுதலாக இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அது விஷயத்தில் ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் கத்தல நஃப்ஸன் முஆஹதன், இஸ்லாமிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய பிற மதத்தவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை யார் கொல்லுகிறாரோ, லம் யரஹ் ராயிஹத்துல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட மறுமையில் அவர் நுகர மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. அதே போல நஜ்ரான் தேசத்திலிருந்து மதீனாவுக்கு ஒரு உடன்படிக்கை விஷயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு கிறிஸ்தவர்கள் வர்றாங்க. பள்ளிவாசல்ல தான் இருக்கிறாங்க. அவர்களுடைய மத நேர பிரகாரம் ஜெபம் செய்வதற்கான நேரம் வந்துடுச்சு. உடனே யாரையும் கேட்காம பள்ளிவாசலையே அதே இடத்திலேயே அதே நேரத்திலேயே ஜெபம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்களுடைய வழிபாட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆத்திரப்படவில்லை, அவசரப்படவில்லை, தடுக்கவில்லை, அமைதி காத்தார்கள், சகித்து கொண்டார்கள். இப்னு கஸீர் என்கிற தஃசீரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. இப்போ அந்த நேரத்தில் நம்ம இருந்தா எப்படி நடந்திருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்தில் கூட, அந்த நேரத்தில் கூட பொறுமை காத்து சகித்து அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு தவறான எண்ணம் அகன்றுவிட வேண்டும் என்கிற ஒரு பரந்த மனப்பான்மையை அவர்களிடத்தில் இது போன்ற சந்தர்ப்பத்திலே காட்ட வேண்டும் என்பதிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. பரந்த மனப்பான்மையுடையவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தினார்கள் என்பது இதன் மூலமாக விளங்க முடிகிறது. பிற மத சகிப்பு தன்மைக்கு முஸ்லிம்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பது போன்ற ஆதாரங்களும் கடந்த கால நிகழ்வுகளும் நிறைய இருப்பதை நாம் ஏடுகளிலே பார்க்க முடிகிறது. அதே போல நீதியோடையும் நேர்மையோடையும் நடக்கணும் என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியில் மட்டும் கிடையாது, பிற மதத்தவர்களிடத்திலேயும் நீதியோடையும் நேர்மையோடையும் நடக்கணும் என்பது குர்ஆன் ஹதீஸினுடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு 5வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்றான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராம்
புனித பள்ளிவாசலுக்கு போக விடாம அவங்களை தடுத்தாங்க பாருங்க. அவர்கள் தடுத்த அந்த செயல்பாடு, அந்த தடுத்த அந்த சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பகைமை, கோபம், இவைகளெல்லாம் நீங்கள் வரம்பு மீறுவதின் பக்கம், அநியாயம் புரிவதன் பக்கம் உங்களை தூண்டிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தின் மீது கட்டுப்பாட்டை மீறிய கோபம் வந்தாலும் கூட அவர்களிடத்திலே கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும். நீளம் என்ற கோட்டை தாண்டிவிடக்கூடாது, வட்டத்தை விட்டு வெளியேறிவிடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா இங்கே கட்டளையிடுகிறார். அதே போல யூதர்களுடைய விஷயத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இஸ்லாத்தை பற்றிய ஏராளமான தவறான அபிப்பிராயங்களை கொண்டு, எதிரான சிந்தனைகளை கொண்டு இருந்தாலும் கூட சில குடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே, சில நட்பு பாராட்டக்கூடிய விஷயங்களிலே நளினமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறார்கள் என்பதற்கும் நிறைய உதாரணங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வாலிபர், அவர் திம்மி காப்பீராக இருக்கக்கூடியவர், இஸ்லாமிய அரசின் கீழ் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வாழக்கூடியவர், ஒரு ஒத்துழைப்போட வாழக்கூடியவர், அதுக்கு திம்மி காப்பீர் சொல்லுவாங்க. ஆனா வாலிபரா இருக்கிறார். இவர் வீடு வீடா போய் யாசகம் கேட்கிறார். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனிச்சுட்டு வேகமா போய் பிடிக்கிறாங்க. உன்னுடைய உடம்புல இவ்வளவு சக்தி இருக்கும் பொழுது நீ வீடு வீடா போய் யாசகம் கேட்கிறிய அப்படின்னு சொல்லி அதட்டும் துணியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்துல வினா கொடுக்கிறாங்க. அப்ப அந்த நபர் சொல்றாரு, நான் பார்க்கறதுக்கு கட்டாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் எனக்குள் இன்னும் நோய் இருக்கிறது. அந்த நோயின் காரணத்தினால நான் உடல் பலகீனப்பட்டவனாக இருக்கிறேன். அதனால சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் யாசகம் கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயலாமையை முறையாக எடுத்து வச்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா அவரிடத்துல மன்னிப்பு கேட்டார். உன்னை போன்றவர்களுக்கு நாங்கள் அநீதமளித்து விட்டோம் என்று சொல்லி அவர் அழைச்சிட்டு போய் பைத்துல் மால்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயிச்சு மாசம் மாசம் இவருக்கு இந்த தொகையை கொடுக்கணும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்த காலத்துல கட்டளையிட்டார். ஆக உடைமைகளை பாதுகாக்கிறது, உயிர்களை பாதுகாக்கிறது, உரிமைகளை பாதுகாக்கிறதுங்கிறதையும் தாண்டி உதவிகள் புரிவதில்லை. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையிலே பயின்றவர்கள், அவர்களுடைய ஹதீஸ்களை கரைத்து குடித்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல் வடிவம் கொடுத்து பிற மதத்தவர்களுடைய உள்ளத்திலே இடம் பிடித்தார். இஸ்லாத்தை பற்றிய ஒரு தவறான ஒரு புரிதலை அகற்றி ஒரு சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தினார்கள் என்பதற்கு இது போன்ற நிறைய உதாரணங்களும் வரலாற்று நிகழ்வுகளும் ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே பிற மதத்தவர்களோடு கலந்து வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய செயல் வடிவிலான, நம்முடைய நடைமுறை ரீதியான, நாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விதம் அடிப்படையிலான விஷயங்களை நாம் கவனமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான முஸ்லீம்னாக நாம் வாழ்வதே தாவா. அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான முறையில் நம்முடைய சிந்தனை செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது மிகப்பெரிய வீரியம் கொண்ட தாவா. அதோட மட்டுமல்லாமல் இஸ்லாத்தினுடைய விஷயங்களை நாமும் தெரிந்து கொண்டு பிற மதத்தவர்களுக்கும் எடுத்துச் செல்லவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல, அதுவும் தேவைப்பட வேண்டாம், தேவையுள்ள விஷயம் அல்ல என்று ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல, அதுவும் நம்முடைய கண்ணும் கருத்துமாக செய்யப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, சுன்னத்தான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டாலே நம்முடைய உள்ளத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது, அடுத்தவர்களுடைய உள்ளத்தை தட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே போல ஹலால் ஹராமான விஷயங்கள், அதே போல இஸ்லாமிய கல்ச்சர் என்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஐக்கியமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்தை, ஒரு தேட்டத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்குரிய ஒரு பாக்கியத்தை, அதற்குரிய ஒரு கொடுப்பினையை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.